கொங்கு மண்டலம் என்றாலே தமிழ்நாட்டிற்கு தொழில் வளத்தை கொடுக்கின்ற ஒரு மண்டலம். ஆனால் கடந்த 5-7 ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட குறு சிறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அதற்கு ஒரு முக்கிய காரணம் மின் கட்டண உயர்வு. அதிலும் குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு பல நிறுவனங்கள் மூடிய பிறகும் தமிழக அரசு கடந்த 23 மாதங்களில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. 2022 செப்டம்பர் மாதம் 26 விழுக்காடு மின்கட்டண உயர்வு, 2023 ஜூலை மாதம் 2.1 விழுக்காடு உயர்த்தியிருக்கிறது. 2024 ஜூலை மாதம் 4.8 விழுக்காடு, கிட்டத்தட்ட 33.5, அதாவது 34 விழுக்காடு 23 மாதங்களில் உயர்த்தியிருக்கிறது திமுக அரசு. இது வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதனால் அனைத்து மக்களுக்கும் பாதிப்பு. அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7.25 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 7.25 கோடி மக்களுக்கும் பாதிப்பு இந்த மின்கட்டண உயர்வு. இதை முதலமைச்சர் இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், குறைக்க வேண்டும். இல்லையேன் தமிழ்நாட்டில் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துவிடும். அது மட்டுமல்ல, திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று. அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. அந்த வாக்குறுதி நிறைவேற்றினார்கள் என்றால், அதாவது மற்ற மாநிலங்களில் மாதம் மின் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. ஏன் உங்களால் ஏன் எடுக்க முடியல? அப்படி எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஒரு 18-20 விழுக்காடு மின் கட்டணம் குறையும், மக்களுக்கு குறையும். குறிப்பா ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு குறையும். இப்போ காவிரியில தண்ணி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நாட்களில் மேட்டூர் அணை நிரம்ப இருக்கிறது. இப்போ ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 1000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு பிறகு அத்தனை நீரும் கடலுக்கு தான் செல்ல இருக்கிறது. காரணம், 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்து இந்த நீரை எப்படி பயன்படுத்துவது கூட இவங்களுக்கு தெரிஞ்சுக்கல, இன்னும் தெரிஞ்சுக்கல. தெரியறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. எவ்வளவு திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது, அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. குறிப்பா தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம், மேட்டூர் சேலம் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், நல்லார் பாம்பார் திட்டம், அதன் பிறகு இந்த காவிரி குண்டார் திட்டம். இந்த காவிரி குண்டார் திட்டம் கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களுக்கு நீர் செல்கின்ற திட்டம். அது கரூர்ல இருந்து, சிவகங்கையிலிருந்து, திருச்சியிலிருந்து, புதுக்கோட்டையிலிருந்து, மதுரையிலிருந்து விருதுநகர் போறது. அறிவிச்சாங்க, 16,000 கோடி அறிவிச்சாங்க. ஆனால் அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது போன்ற திட்டங்கள். அது இல்லாம இப்போ குறுவை சாகுபடி சரியான முறையில் நடக்கல. காரணம், தண்ணி கிடையாது. ஆண்டுதோறும் மேட்டூர் அணை ஜூன் 2ஆம் தேதி திறக்கின்ற, 12ஆம் தேதி திறக்கின்ற மேட்டூர் அணை இந்த ஆண்டு திறக்கல. இப்ப தண்ணி வந்திருக்கு. சம்பாவுக்காக தயார் நிலையில் இருக்கணும். ஏன்னா அந்த காவிரி டெல்டா பகுதியில் எல்லாமே தூர்ந்து போயிடுச்சு. காவாய்க்கில் இன்னும் தூர் வரல, கணக்கில் மட்டும் தூர் வாரி இருக்கிறாங்க. கடை கோடிக்கு நீர் போறது கிடையாது, எவ்வளவு தண்ணி வந்தாலும். இது ஒரு பக்கம் இருக்கிறது. அடுத்தது, இந்த கோவை பகுதியில் கனிம வள கொள்ளை. இது சாதாரணமா நடக்கல, மிகப்பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியும் இன்னும் அது அங்கே அப்படி நீதிமன்றம் தீர்ப்பால தான் ஏதோ கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதிகாரிகள் லஞ்சம் பெற்று, அரசியல்வாதிகளும் அந்த லஞ்சம் போய் 2 பேரும் உடனடியா நம்ம
களிம வளத்தை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது செங்கல் சூளையா இருந்தாலும் சரி, வேற எதுக்காக சரி, கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் அரசு அதுக்கு அது மெத்தனமா இருக்கு ஆஸ் யூஷுவல். ஏன்னா இதுல என்னன்னா வருமானம் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. இந்த மின் கட்டண உயர்வு அதற்கு காரணம் என்ன? இந்த மின்சாரத்துறையில சரியான முறையில் நிர்வாகம் இல்லை, ஊழல் ஒன்று. இரண்டாவது மின்துறையில நிர்வாகம் சரியான இல்லை.